ஹலோ மக்களே, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் ஒன்று பார்த்திங்கன்னா ஏலகிரி தாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 238 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பை ரோடு வந்து நீங்கள் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடலாம். நாங்கள் ரீசெண்டாக தீபாவளி வெக்கேஷனுக்கு ஏலகிரி ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கெல்லாம் போயிருந்தோம், எப்படிலாம் எங்கள் டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன பார்த்தோம், ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கே ஸ்டே பண்ணோம் 2 days அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 o'clock இருக்கிறப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. எப்படி ஆம்பூர் தாண்டி தான் நம்ம வந்துட்டு ஏலகிரி மலை ஏறணும். ஸோ போகிற வழியில் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படி, ஸோ அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அஹமதியா பிரியாணியில் போயிட்டு தான் பிரியாணி வாங்கி நாங்கள் போகிற வழியிலே கொஞ்சம் ஒரு அவுட்டோர் ஸ்பேஸில் உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் இருக்காதுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 40 minutes 30 to 40 minutes தான் ஆச்சு எக்ஸாக்ட்லி நாங்கள் வந்து ஹில் ஏறுறதுக்கு. ப்ளஸ் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறப்ப ரொம்ப தலை சுற்றிட்டு வாமிட்லாம் வரும்ல, அப்படிலாம் சுத்தமாக இல்லைங்க. ரொம்ப ஸ்டீப்பாலாம் இல்லை. மலை ஏறுறப்போ ரொம்பவே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக தான் போனோம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே ரீச் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டே ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூரா வில்லாவில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு சூப்பரான ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டேனே சொல்லணும். நாங்கள் 2 o'clock வந்து ஆக்சுவலாக செக்இன் டைமு, செக் அவுட் வந்து நெக்ஸ்ட் டே 12 o'clock. நாங்கள் 2 o'clockன்றது ஒரு 2:30 2:40 போல் தான் போனோம். ஏன்னா இடையில கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்தோம் லஞ்சுக்கு ஒரு 1 hour கிட்ட. ஸோ அதில் டைம் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வில்லா வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், ஒரு ரூம் டூர் மாதிரி நீங்கள் பாருங்கள். வில்லாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஒரு கார் வந்து நம்ம தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்பிக்யூக்கு அந்த செட்டப் இருக்குது. சிக்கனுக்கு மட்டும் பே பண்ணிட்டோன்னா சூப்பராக வந்துட்டு அங்கே கேர்டேக்கர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்மளுக்கு பார்பிக்யூ வந்து கிரில் பண்ணி கொடுத்துருவாங்க. பேபிஸ் விளையாடுற மாதிரி ஒரு ஸ்லைடு வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் ஒரு ஸ்விங் இருக்குது, அது பெரியவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகான ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா உள்ளே என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸோட கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ணால் அவங்க கொண்டு வந்து நமக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஃபுட்டு. அப்படி இல்லைனா நம்ம வந்து இங்கே கேர்டேக்கர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட என்ன வேணும் அப்படின்றத சொன்னோன்னா அவங்க கூட வாங்கி கொடுத்துருவாங்க. லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா ரூம்ஸ்லேயும் இந்த மாதிரி வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ உள்ளே இருந்துகிட்டே நம்ம அழகாக ரிலாக்ஸ்டாக வந்துட்டு கிளைமேட்டையும் நேச்சரையும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு கவுச் இருக்குது, அப்புறமா ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, டிவி இருக்குது. டிவியில் மெயினாக பார்த்திங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆடுலாம் எல்லாமே யூடியூப்பில் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஹால்லே ஒரு சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு யூட்டன்சில்ஸ்லேருந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அவங்க தேவையான திங்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் வரோன்னு சொல்லியிருந்ததுனால காஃபி வேணும்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பால் முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. மெயினாக இந்த மாதிரி ரெசார்ட்ஸு இல்லைனா வந்து வில்லாக்கெலாம் நம்ம போகிறப்ப, மெயினாக பேபி கூடலாம் போகிறப்ப நமக்கு எதுவும் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வில்லா டைப்பில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தேவையானதை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நீட்டாகவும் இருந்தது. ஸோ நம்ம கிச்சன்லேருந்து டேரெக்டாக அப்படியே போனோன்னா இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து 2 BHK, ஒரே ஃப்ளோர் தான், 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பெட்ரூம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்குது. அது வந்து அந்த லெஃப்ட் சைடு இருக்குது. உள்ளே என்ட்ரானதுமே ஒரு சூப்பரான ஒரு பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 6 feet ஒரு மிரர் இருக்குது. அப்புறமா அதுக்கு அட்ஜசன்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கொண்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு ஹேங்கர் வச்சுருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பில்லோ இருக்குது. நம்ம வேல்யூபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பராகவே ஒரு இன்பில்ட் லாக்கர் இருக்குது. நிறைய டெக்கரேஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஐட்டம் வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ சூப்பராக வந்துட்டு நம்ம நைட் டைம்லாம் நல்லா அந்த குளிரை என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அந்த ஸ்னோ எல்லாமே நம்ம வந்துட்டு சூப்பராக ரெயின் பெஞ்சதுன்னா ரெயின் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரெஸ்ட் ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் 24 hours வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை வந்துட்டு ஹாட்டாக வந்துட்டே இருந்துச்சு. பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இன்னொரு பெட்ரூம் அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பெட்ரூம். உள்ளேயுமே லைட் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்த மாதிரி தான் அதே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்துட்டு அயர்ன் பண்ணுற டேபிள் அதெல்லாமே இங்கே அடிஷ்னலாக இருந்துச்சு. மற்றபடி இதுவும் சேம். அதை விட இது கொஞ்சம் பெரிய ரூம், அவ்வளோதான். நான் இந்த வில்லா வந்து தேடி ஏலகிரி போகிறோன்னதுமே ஃபஸ்ட் நம்ம யோசிக்கிறது வந்து அங்கே நிறைய டூரிஸ்ட்
டூரிஸ்ட் பிளேசஸ் கிடையாது. நம்ம ஸ்டே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணி நிறைய நான் வந்துட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த இது கிடச்சிது. ஆனால் இந்த வில்லா சிங்கப்பூராவுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் இல்லை, பயந்து தான் ஆக்சுவலாக புக் பண்ணேன். ஆனால் போய் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்ல வேலை ரிவ்யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இது வேணான்னு வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. booking.com அகோடாலலாம் இருக்குது. ஆனால் டேரெக்டாக அவங்கக்கிட்டேயே புக் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்களும் ஏலகிரி போகிறீங்க, ஒரு சூப்பரான ரிலாக்ஸ்டான ஸ்டே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த ரெசார்ட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வில்லா வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே மட்டும்தான் நமக்கு வந்து அவங்க கொடுக்குற பேக்கேஜில் கவர் ஆகும். ஃபுட்டு கிடையாது, ஃபுட்டு நம்ம பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி என்ன ஃபுட்டு வேணும்னு நம்ம சொன்னோன்னா அந்த கேர்டேக்கர் வந்து நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. 2:40 வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த லேக் வியூ ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது நான் வந்து ஆல்ரெடி வந்து கூகுளெலாம் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து அங்கே கிளம்பி போயாச்சு. இங்கே மெயினாக நிறைய அட்ராக்டிவாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் பார்க்ஸ் தாங்க நிறைய இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்குன்னு ஜாஸ்தி கிடையாது, ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்துட்டு குறையே இல்லாமல் நிறைய இந்த மாதிரி பார்க்ஸ் வந்து இருக்குது. லேக் வியூ ரோடு போனீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்க்கில் போனீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா லேக் ஸோன் அட்வென்ச்சர் பார்க்கு. பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இருந்தது. அது போக பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ATV பைக் ரைடெலாம் இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே அம்மா, தம்பி, பாப்பா 3 பேரும் போனாங்க. ரொம்பவே வந்துட்டு பாப்பாவும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து விளையாடிட்டு இருந்தா. இது போக பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த பஞ்சி ஜம்பிங் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வாட்டர் பலூன் மாதிரி இருக்குது. பெரியவங்களே இருந்து நம்ம வந்துட்டு நல்லாவே அதில் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரோப் கோர்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்துட்டு நம்ம பே பண்ணிக்கணும். ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, 200, 250, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரு 6 o'clock போனோம். 9:30 வரைக்கும் அங்கே ரொம்ப சூப்பராக வந்து டைம் போச்சு. இந்த அட்வென்ச்சர் பார்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பாப்பா விளையாடுறதுக்குமே நிறைய இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த லேக் ஜோன் அட்வென்ச்சர் பார்க்க முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சூப்பரான நிறைய கடைகள் இருந்தது. ப்ளஸ் ரோட் சைடில் வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பனியாரம் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த குளூரில் ஒரு நல்ல ஒரு சில்னஸோட ஒரு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வில்லாக்கு வந்துட்டோம். வில்லாக்கு வந்து தான் நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணோம். அந்த கேர்டேக்கர் தான் போயிட்டு எங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபுட்டுக்கு தேடி அலையணும் அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. அவங்கக்கிட்ட போகிறப்ப அவங்களே வந்துட்டு நமக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு டயர்டாக நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படி தான் ஃபஸ்ட் டே போச்சு. ஆனால் செகண்ட் டே ரொம்ப ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்கள் ஸ்டேயில். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.